கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இந்த எய்ம்ஸ் மதுரையில செங்கக்கல் இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி அறிவிச்ச பில்டிங் ஆயிடுச்சு, கொஞ்சம் பாதி கட்டிட்டாங்க, பாதி தான் ஆயிருக்கு, இன்னும் முழுசா அதுதான் பாதி நான் சொல்றேன். ஆமா, இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட எய்ம்ஸ் எல்லாம் கட்டி முடிச்சு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி அட்மிஷன் போட்டாங்க. அவங்க ஆட்சியில இருந்தாங்கல்ல, இணக்கமா தானே இருந்தாங்க, ஏன் பண்ணல? இப்ப ரெண்டு பேரும் இணக்கமா இந்த எய்ம்ஸ் அட்மிஷன் அவங்க இருக்கும்போது தான் போட்டது. கிராஜுவேஷன் முடிச்சிட்டாங்க, இன்னும் காலேஜ் திறக்கல, ஒரு செகண்ட் கிராஜுவேஷன் முடிச்சு வெளியில வந்துட்டாங்க. அவ்வளவு அவலமா இருக்கு. கொள்கை சார்ந்து மட்டுமல்ல, நட்புணர்வோடு, கொள்கை உணர்வோடு, இங்க மாநில சுயாட்சி என்கிற அந்த உணர்வோடு, மத்தியில் கூட்டாட்சி என்கிற உணர்வோடு, அதை தாண்டி மதச்சார்பற்ற கூட்டணி என்கிற அந்த உயிர் முழக்கத்தில் நாங்கள் பயணிக்கிறோம். மக்கள் எங்களுக்கு தொடர்ச்சி வச்சு கொடுக்கிறார்கள். திராவிட மாடல் 2.0 நாங்க மலர போகிறது. இது உங்களுடைய எல்லா விமர்சனங்களுக்கும் திரு காயத்ரி ரகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதிகம் ஆட்சி அமைச்சது, தமிழ்நாட்டுல அதிக ஆட்சி அமைச்சது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதாவது எந்த கூட்டணியும் இல்லாத ஒரு பலமான ஒரு கட்சி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தைரியமாக எந்த இடத்துலயும் வந்து தனியாக நிற்கக்கூடிய ஒரு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 2024 அலையன்ஸ் என்பது வந்து நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து தலைவர்கள் தான் பேச முடியும். ஏன் வேணும் ஏன் இல்ல, அதுதான் இப்போ வந்து கண்டிப்பா இப்போ ஒரு அரித்மெட்டிக்ஸ் வேற, நீங்க வந்து சொல்ற விஷயங்கள் வேற. ஏன் அங்க இருந்து டைரக்டா ஃபர்ஸ்ட் வந்து ஏன் எங்களுக்கே வந்து என்டிஏ கூட்டணி வந்து ஃபர்ஸ்ட் ஏன் வந்து எடப்பாடியார் அவர்களை வந்து அவங்க தான் வந்து சந்திச்சாங்க, அதையே நீங்க உங்க கணக்குல எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா வந்து அவங்க தான் அந்த மரியாதை கொடுத்து வந்து எடுத்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல அந்த கூட்டணி வந்து இங்க நடக்கிற ஒவ்வொரு குற்றங்கள் கிட்டத்தட்ட 2 வயசுல இருந்து 70 வயசு முதியோர் வரைக்கும் இன்னைக்கு வந்து பாலியல் பலாத்காரம் ஆளாகி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு கூட்டணி கட்சி வாயை திறந்து அதை பத்தி பேசுறாங்களே, இதே ஹர்தாஸோ அங்க வந்து எங்கேயோ நடக்குதுன்னா அதுக்கு கொந்தளிப்பாங்க பயங்கரமா. அதே மாதிரி குரல் கொடுக்கறாங்கன்னு திரு ஸ்னேகன் சொல்றாரு. இல்ல அந்த அளவுக்கு இல்ல. இன்னைக்கு மீடியாக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது திமுக தலைவர்கள். அப்படிதான் நான் சொல்வேன். ஏகப்பட்ட ஊழல்கள். இன்னைக்கு வந்து அவர் சொல்றாரு தமிழ்நாட்டோட வளர்ச்சி பொருளாதாரம் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. பொருளாதாரம் சும்மா சூப்பரா இருக்குன்னா இன்னைக்கு எத்தனை பேருக்கு இன்னைக்கு வந்து கடன் இல்லாத வீடே கிடையாது. வேலை எல்லா வீட்லயும் ஒருத்தருக்கு வேலையுமே கிடையாது. அப்படி கிடையாது சார். இன்னைக்கு வந்து எங்களுக்கு நிரந்தரமான ஒரு நல்ல ஒரு பாக்கெட்ல வந்து நிரந்தரமா ஒரு பைசா சம்பாதிச்ச பைசா இருக்கானா இல்ல. இன்னைக்கு எல்லாமே மொத்தமும் டாஸ்மாக்கு தான் போகுது. அந்த அளவுக்கு தான் இருக்கு. இல்ல அந்த மொத்தமும் அதுதான் நான் சொல்ல வரேன். முதலீடு பண்றேன்னா அந்த குடும்பத்துக்கு தான் போய் சேருது. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல இருந்து உங்களுக்கு காசு வருது, அது எங்க போகுது? இத்தனை விஷயமும் பண்ணிட்டு அப்ப எதுக்கு நீங்க வந்து மக்கள்கிட்டயும் நீங்க வந்து டாக்ஸ் புடுங்குறீங்க, அதுக்கப்புறம் மேலயும் நீங்க வந்து சென்டர்லயும் நீங்க எடுக்கிறீங்க காசு, அதுக்கப்புறம் முதலீடும் கொண்டு வரீங்க. அப்ப எதுக்குன்னா 5.5 லட்சம் கோடி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு கடன் வாங்குனீங்க. நீங்க அந்த 5.5 லட்சம் கோடி எங்க போச்சு? நீங்க பதில் சொல்லுங்க. திமுக ல இருந்து பிரசன்னா சொல்லும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க, சென்டர்ல இருந்து எந்த நிதியுமே கிடைக்கல, எந்த நிதி இல்லாமலே நான் சொல்றது அது போய் பாருங்க. அறிக்கை வெள்ள அறிக்கை கொடுங்க. இன்னைக்கும் அந்த பர்னிச்சரை அடிச்சு உடைச்சிட்டாங்க. இருந்தாலும் இவங்க அதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு தடவை சொல்லலாம், அது போய் நிரூபணம் ஆனதுக்கு அப்புறமும் அதையே சொல்றதுக்கு பேரு பிரச்சாரமுங்க. இத நான் எடுத்தே வச்சுட்டேன். இவர் சொன்னாரு ரெட்டை இலக்கம், நீங்களும் எவ்வளவோ சொல்லி பாத்தீங்க தமிழ் பிரச்சனை அவர்களுக்கு இல்லங்க 13% அம்மா ஆட்சியில தான் வந்ததுன்னு. அவர் ஒத்துக்கல, இல்லவே இல்லன்னாரு. இந்த இருக்கு இரட்டை இலக்கம். இந்த வருஷம் எலெக்ஷன் வருஷத்துலதான் இரட்டை இலக்கத்தை இவங்க சாதிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவங்களும் எல்லாம் 6% தான் பண்ணிக்கிட்டு முதலீடும் சரி. 2 முறை இரட்டை இலக்கம் வளர்ச்சிங்கிறது அம்மாவுடைய ஆட்சியில வந்திருக்குது. அதுக்கப்புறம் கரோனா வந்திருக்குது. கரோனாவில கூட வளர்ச்சியை 2011 2012 13.12%. 2012 to 2013 5.5. அதுக்கப்புறம் 6.1 6.9 8.8 7.80 8.6 8.2. அதுக்கப்புறம் 2020 2021 எவ்வளவுன்னு சொல்லட்டுமா? உங்களுடைய ஆட்சி நீங்க வந்து பதவி ஏற்ற அந்த வருடத்தில் 0.14% பேசலாமா? அத நல்லா பாருங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ஆக மொத்தத்தில் 7.2 எந்த வருஷத்துல எந்த கவர்மெண்ட் இருந்துச்சு உங்களுக்கு கிளாஸ் ஆடுங்க. பாதிக்கு மேல நீங்க தானே இருந்தீங்க. இல்ல சரி 21 22 7.9 6.2 9.3 போன 24 25ல 11.2. ஓகே, அப்படி யாருங்க கவர்மெண்ட்
21ல நீங்க தான். 2021ல ஜிடிபி உடைய கவர்மெண்ட் யாருதுங்க? 2021 நீங்க தான். நீங்க தான் மாறுச்சுல்ல. நீங்க தான். மாறுது. அது மாறதுக்கு முன்னாடி இந்த தானே இல்லங்க ஏங்க இங்க பாருங்க. 13.2 ஸ்டாட்டிஸ்டிக் ஆதாரமே இருக்கு, நீங்க இல்லன்றீங்க. 13.2 இருக்குது. நீங்க என்ன சாட் ஜிபிடி பாக்குறீங்க, அவங்க பாக்குறாங்க. 2011-12 நீங்க பாக்குறதா நானும் பாக்குறேன்.